ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சனா ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஈவினிங் ஆகுது. நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனல் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு தெரியாது, நாங்கள் இங்கே ஆஃப்ரிக்காவில் இருக்கோம். ஆஃப்ரிக்கா பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் ரஞ்சனா ஸ்வீட் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல அகலமான பேனாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு தக்காளியை நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பேஸ்ட்டாக பண்ணலை, 1-2 திரியாக இருக்கிற மாதிரி தான் அரைச்சிருக்கேன். சாப் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிருக்கேன். தக்காளியும் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் தக்காளி ஒன்று போதும், ரொம்ப நமக்கு கிரேவியும் தேவை கிடையாது. தக்காளியை ஓரளவு வதக்கி விட்டுட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம மசாலாவுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். இது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து நான் பாவ் பாஜி மசாலா சேர்த்துருக்கேன். அது இல்லை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா ஏதாவது இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்க போகிறோம். சாஸ் சேர்க்கும் போது நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸோட நமக்கு சாப்பிட்றதுக்கே டிஷ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இது கூட சேர்க்க போகிற மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பன் தான். நம்ம டீ கடையிலலாம் விற்கும்ல அந்த பன்னு, அதை வந்து கொஞ்சம் பெருசாகவே ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு அப்படி இந்த பன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ப்ரெட்டை கூட கொஞ்சம் பெருசாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். பன் வந்து நமக்கு அந்த ஷேப் அப்படியே இருக்கணும், உதிர்ந்துடக்கூடாது. அதனால கொஞ்சமாக பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃபைனல் அவுட்புட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை அந்த மசாலா கூட சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு எல்லா பீசஸோடையும் அந்த மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை வதக்கி விட்டு நீங்கள் எடுக்கும்போது நல்லா எல்லா சைடுமே பன் வந்து நல்லா டோஸ்ட் ஆகி இருக்கும். இப்போ இது கூட நம்ம மேலே கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சாட் மசாலா இருந்தால் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு அரை லெமனை பிழிஞ்சு விட்டுருக்கேன். இந்த டேஸ்ட் நம்ம சாப்பிடும் போது நல்லா சாட் ஐட்டம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு. கிரேவி வந்து நமக்கு நிறைய இருந்ததுன்னா ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும். கொஞ்சம் ட்ரையாக இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் இந்த மசாலா பன் ரொம்பவே நல்லாயிருக்கும். குட்டீஸ்க்கு நீங்கள் எதாவது லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது தான், ரொம்ப டேஸ்டானதும் கூட. ஈவினிங் டீ கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான ரெசிபின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.